வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். ஆ தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. விஜயுடைய மெயின் வெற்றிக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவருடைய தோற்றம், இன்னொன்னு அவர் ப்ராமிஸ் பண்ண மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆட்சியே அமைக்க மாட்டாங்க, ஓட்ட மட்டும் தான் பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னவங்க ஆட்சி அமைச்சாங்க. அமைச்சரவை நடக்கிறதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அமைச்சரவையும் அமைஞ்சிடுச்சு. 1 மாசம் ஒரு ஆட்சி கடந்தும் வந்துருச்சு. கடந்த கால ஆட்சிகளோட நம்ம கம்பேர் பண்ணி இந்த 1 மந்த் தாவேகா ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2016ல ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் ஆனோனே 5 முக்கியமான ஸ்கீம்ஸ்க்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்க. ஆட்சிக்கு வந்த 1 மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடின்னாங்க. 500 டாஸ்மாக் கடைகள மூடுறோம்னாங்க. தாலிக்கு தங்கத்த உயர்த்தி 4 கிராம்ல இருந்து 8 கிராமா குடுக்குறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெசவாளர்களுக்கு அதிக இலவச மின்சாரம் குடுப்போம் அப்படின்னு சொல்லி 5 விஷயங்கள் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்ட ஒரே வாரத்துல இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வரும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, கோவிடுடைய உச்ச காலகட்டத்துல நாம இருந்தோம். 2ண்ட் வேவோட பீக்ல இருந்தோம். வந்த உடனே முதல் கையெழுத்து நிவாரணத் தொகை 1 இன்ஸ்டால்மென்ட் ரூ. 2000 உடனே எல்லா குடும்பங்களுக்கும் குடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. விடியல் பயணம் கையெழுத்து போட்ட அன்றிலிருந்தே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே மாரி பாலோடைய விலைய ரூ. 3 குறைச்சாரு. அப்புறம் கோவிடுக்கான ட்ரீட்மென்ட்க்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சிஎம் உடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடைமுறை கொண்டு வந்தாரு. ஏ.கே. ராஜன் தலைமையில நீட் எதிர்ப்புக்கான ஒரு கமிட்டிய அவர் ஏற்படுத்தினாரு. இப்படி முக்கியமான விஷயங்கள் ஆ வந்த 1 மாசத்துல நடந்தது. தாவேகா ஆட்சியில மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. முக்கியமாக என்ன விஷயங்கள் நடந்தது இந்த 1 மாசத்துலன்னு நீங்க பார்க்குறீங்க? நெறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நெறைய தொழிற்சாலைகள் ஆந்திராக்கு போயிருக்கு. முறுக்கு இப்ப கோயில்ல வாங்குனீங்கன்னா, மக்கள் நம்பிக்கையோட அ வாங்கலாம். ஏன்னா, அறநிலையத்துறை அமைச்சர் முறுக்கு எக்ஸ்பைரி டேட்ட பத்தி ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு. அது மாரி மருத்துவர்கள் ரூம்ல விஜய் படம் மாட்டியிருக்காங்களான்னு புரோட்டோகால்கள் புரோட்டா கடையில கூட ஃபாலோ பண்ற அளவுக்கு புரோட்டோகால்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கப்படுது. அப்புறம் சிங்கப்பெண்ணு பேர் மாத்திருக்கிறாங்க. இந்த ஆட்டோக்கு கண்ணாடிய மாத்துனா எப்படி ஆட்டோ ஓடுமோ, அது மாரி இனிமே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். கோட்டு போட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. கோட்டு போட்டு ஒரு தமிழ்நாட்டு முதல்வர்ங்கிறது தமிழ்நாட்ட உலக அளவுல மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு ட்ரம்பும், விஜயும் தான் இந்த மாரி ஒரு லீடர் பொசிஷன்ல கோட்டு போட்டிருக்கிறவங்கன்றப்ப, உலக தலைவர் மாரி கோட்டு போட்டிருக்கிறாரு. சீட்டு மாத்திட்டாங்க. சேர் மாத்திட்டாங்க. விஜயோட சேர் மாத்திட்டாங்க. நெறைய நியூஸ் உங்களுக்கு புடிச்ச நியூஸ் நடக்குதோ இல்லையோ, புடிச்ச நியூஸா பார்க்கலாம். நீங்க தமிழ்நாடு முன்னேறிருச்சு. விஜயின் இது, அது இதுன்னு நீங்க டெய்லி பார்த்துட்டே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு விஜய் 1 மாசத்துல குடுத்திருக்கிறாரு. அவரு உடம்பு இளைச்சிட்டாருன்னு பெண்கள் நெறைய பேர் கவலைப்படுறாங்க. நான் நெறைய பார்த்தேன். "அண்ணா சாப்பிடுங்கண்ணா, உங்களுக்கு வயிறு ஒட்டி போச்சுன்னா, கன்னம் ஒட்டி போச்சுன்னான்னு." இது மாரி இவ்வளோ அன்பா ஒரு முதல்வர் மக்களிடமும், மக்கள் திருப்பி முதல்வரிடமும் அன்பா இருக்கிற மாரியான ஒரு உட்டோப்பியா தமிழ்நாடு மாரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு மிக நல்ல மாற்றமா நான் பார்க்கிறேன். எனக்கே கவலையா இருக்கு. ஏன் நம்ம தாவேகாக்கு ஓட்டு போடல அப்படின்றது. இந்த ஆட்சிய பார்த்தோம்னு தான் எனக்கு இருக்கு. குறிப்பா அந்த கீர்த்தனா மேடம் ஆடுன டான்ஸ் இதுவரைக்கும் எந்த அமைச்சருக்குமே இந்த மாரி டேலண்ட் கிடையாதுல்ல. நீங்க டிஆர்பி ராஜானால டான்ஸ் ஆட முடியுமா? மகேஷ் பொய்யாமொழினால டான்ஸ் ஆட முடியுமா? கீர்த்தனா எப்படி ஆடுறாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைய தூக்கி காட்டுறது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னா என்னன்னு இருந்துச்சு? கேவலமா இருந்துச்சு தமிழ்நாடுனா. மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாய்ங்க, இடஒதுக்கீட பத்தி பேசுவாய்ங்க, இரட்டை இலக்க ஜிடிபி இதெல்லாம் என்னத்துக்கு தேவை? இப்ப நல்லா டான்ஸ் ஆடுற அமைச்சர்கள் இருக்காங்க. அப்புறம் பிரஸ் மீட்லயே எல்லாத்துக்குமே திமுகவை குறை சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான அரசியல் அறிவு இருக்குது. ஃபியூஸ பகல்ல திருடிட்டு போற ஃபியூஸுக்கு நைட்ல கரண்ட் போகுது. இது மாரி நெறைய இருக்கு. சொல்றதா சொல்லிக்கிட்டே போலாம். உங்களுக்கே தெரியும். இல்ல மராத்தான் மாரி தோழர். இருக்கு. நீங்க வந்தோனே 3 முக்கியமான கையெழுத்து போட்டாரு. ஈபிக்கு 200 யூனிட் ஃப்ரீ குடுக்குறோம். 1 ம், மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாரு. அதே மாரி ஆன்டி நார்காட்டிக் ஸ்வாட நாங்க எல்லா மாவட்டத்திலயும் அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு. சிங்கப்பெண் ம், அதிரடி படை அப்படின்னு சொன்னாங்க. அது நேத்து லான்ச் பண்ணிட்டாங்க. ம், அப்புறம் ரத்தன் பண்டிட் அவர்களை ஆபிசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியா போடணும்னு ஒரு பாலிசி டிசிஷன் கொண்டு வந்தாங்க. எதிர்ப்புக்கு அப்புறம் அத வாபஸ் ம். வாங்குனாங்க. 717 டாஸ்மாக் கடைகள மூடியிருக்கோம்னு சொல்றாங்க. பல குவாரிகள இழுத்து மூடியிருக்கிறோம் சொல்றாங்க. ஊழல ஒரே வாரத்துல ஒழிச்சுட்டோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு.
இதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமான மாற்றமா தெரியலையா? நான் நல்லா தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப 700 டாஸ்மாக் ஓப்பன் அடைச்சோம் அப்படிங்கிறது வந்து ஃபேக் நியூஸ்ன்னு உண்மை தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஆனா உண்மைங்கிறதே ஃபேக் நியூஸ் இப்ப. இப்ப வந்து ஃபேக் நியூஸ் தான் உண்மைங்கிறதுனால 700 டாஸ்மாக் மூடல. 20 தான் ஒரிஜினலா மூடியிருக்காங்க. மூடுன பல இடங்கள்ல பிரைவேட் பார் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பெண்ணுங்கிறது பிங்க் பெட்ரோல வந்து பேர் மாத்திருக்கிறாங்க. சீருடை அதுக்கு குடுக்குற சீருடைக்கு காவலர்கள்ட்டயே காசு வாங்கியிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. பேப்பர்ல படிச்சோம். ஊழல எப்படி ஒரு வாரத்துல ஒழிக்க முடியும்னு எனக்கு தெரியல. சங்கர் படத்துல கூட 3 மணி நேரம் ஆகுது. இவங்க வந்து 3 நிமிஷத்திலேயே ஒழிச்சுட்டேங்கிறாய்ங்க. அப்புறம் அந்த முதல் கையெழுத்துல எதுக்கு எல்லாத்துக்குமே அப்ப ஈவி பில் கூடி இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே தெரியல. எல்லாருக்குமே டபுளா கூடி இருக்குது. இந்த 200 இது இலவசங்கிறத நீ பண்ணியா? எப்படி பண்ண? யாருக்கெல்லாம் பண்ண? அப்ப 100 இது இலவசம் இன்னும் இருக்கான்னு கேட்டா, இது டிஎம்கே கொண்டு வந்தது இல்ல. இது மேடம் ஜெயலலிதா கொண்டு வந்ததுன்னு பேசினா என்ன பதில்னே எனக்கு உண்மையிலேயே புரியல. இது மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டே போலாம். விவசாய கடன் எல்லாத்துக்கும் தள்ளுபடி. இதுல வந்து என்ன வக்கணனா, அந்த தேர்தல் வாக்குறுதியை குடுக்குறப்ப நான் வந்து எம்.கே. ஸ்டாலின் மாதிரி இவ எல்லாத்துக்கும் சொல்லி ஏமாத்த மாட்டேன். எல்லாத்துக்கும்னா எல்லாத்துக்குமே சொல்லிட்டு 50,000 தான் கடன் பத்து பண்ணுவோம். மத்தத பண்றதுக்கு ரிசர்வ் பேங்க்ல வந்து அனுமதி இல்லைன்னா உனக்கு என்ன இதுக்கு வந்து நீ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தேன்னா ஆராசா மானக்கேடா கேட்டாரு. சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட் எங்க இருந்து வந்துச்சு? நீ தனியா அதுக்கு பட்ஜெட் போட்டு அது ஒரு தனி யூனிட்டா பேர் மாத்திருக்க. அதையும் ரத்து பண்ணிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு கியூட்டா இருக்காரு பாருங்க. பட்டு வேட்டி ராமராஜ் வேட்டி கட்டியிருக்காரு பாருங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அரசு நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு நேத்து ஓபன் பண்ணிட்டு தனி மனித ஒழுக்கம். எங்க ஆட்சியில எல்லாம் தனி மனித ஒழுக்கம்னு உனக்கு உனக்கு தெரியாதா? தனி மனித ஒழுக்கத்தினாலதான் குற்றம் நடக்குதுன்னு அப்ப தெரியாதா? இப்பதான் உனக்கு ஞானோதயம் வந்துச்சா? உன் ஆட்சின்னா தனி மனித ஒழுக்கம், எங்க ஆட்சின்னா கவர்மெண்ட் பொறுப்பா? அசிங்கமா இல்லையா உனக்கு? வரலாறு காணாத அளவு தமிழ்நாட்டுல குற்றச்செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் கொடூரமாக நீங்க கிரிமினல்ஸ் வந்து தான் தோன்றித்தனமா ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா கிரிமினல்ஸ்க்கு தெரியுது த பாலிசி மேக்கர்ஸ் ஆர் கிளவுன்ஸ்னு. இங்கே கோமாளிகளை தேர்ந்தெடுத்திருப்பதால நம்மளை எவனுமே தொட முடியாதுன்னு இங்க இருக்கிற குற்றவாளிகளுக்கு புதிய தைரியம் வந்திருக்கு. எப்படி மோடி ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா இடத்துலயும் இருந்த ரவுடி பைய, பொறுக்கி பைய, கொலகாரன் எல்லாம் வெளியே வந்து பீப் சாப்பிடுறவன், மட்டனை பிரிட்ஜ்ல வச்சிருக்கவன் எல்லாம் கொண்டுட்டு தெரிஞ்சானோ, அது போல இங்க ஒரு முட்டாள் தற்குறி அரசு வந்திருக்குன்ன உடனே இங்க இருக்கிற குற்றவாளிகள் எல்லாத்துக்கும் திமிர் பிடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அரசின் கையாளாகத்தனம், அரசின் வீக்னஸ் இது. அப்ப நீ போய் முறுக்கு பாக்கெட் எக்ஸ்பைரி டேட்டை பாத்துக்கிட்டு என்ன ஆதாரம்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன? இது வந்து ஒரு கவர்மெண்ட் அது. இதற்கும் நீங்க இன்னமும் நீங்க பாக்கலாம் எப்படி சில பேர் முட்டு கொடுப்பாங்கன்றது முட்டு கொடுக்கதான் செய்வாங்க. இதுதான் வந்து ஐகே எஃபெக்ட்பாங்க. இந்த ஒரு பர்னிச்சரை நீங்க அசம்பிள் பண்ணியே வாங்குனீங்கன்னு வைங்க, நீங்க பழசானோன்னு தூக்கி போட்டுருவீங்க. இதே ஐக்கியான்னு ஒரு கம்பெனில வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நீங்களே அசம்பிள் பண்ணுவீங்க. விஜய் அரசும் சரி, மோடி அரசும் சரி மக்களால் அசம்பிள் பண்ணப்படுது. நீங்க மோடியும் பாருங்களேன், எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாருன்னா மக்கள் நம்மலாம் சேர்ந்து பண்ணணும். நீங்க தான் இது பண்ணணும், நீங்க தான் பண்ணணும் மக்களை சேர்த்துக்குவாரு. விஜய் அதே மாதிரிதான். மாமாக்கு ஓட்டு போடு, மச்சானுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி குழந்தைங்களை தூண்டுறது, இவங்களை தூண்டுறதுனால இவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். விஜய் மேல குற்றம் சொன்னா தன் மேல குற்றம் வந்துரும்ன்ற ஒரு இதுல மக்கள் ஆரம்பத்துல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் போக போக மூஞ்சில் அடிக்கும் போதுதான் இந்த நிர்வாக திறமையின்மை, இந்த 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 பொய் சொல்கிற அயோக்கியத்தனம் இருக்குல்ல, இந்த பொய்யதான் சகிச்சுக்கவே முடியல. இவர்கள் சொல்கிற பொய் வந்து அவ்வளவு கேவலமான பொய்களா இருக்கு. ஒண்ணும் இல்ல. ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டியில சொல்றாரு. கரண்ட் ஏன் கட் ஆகுதுன்னா, உள்ளாட்சி பொறுப்புகள்ல வந்து மேயரும், கவுன்சிலரும் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்க எல்லாம் சேர்ந்து கரண்ட் கட் பண்றாங்களாம். உள்ளாட்சி துறைக்கும் கரண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அது தனி அமைச்சர் உள்ள தனி இது. ஒரு ஆளுங்கட்சி கவுன்சிலர் சொன்னாலே வயர்மான் கேட்க மாட்டான். ஆட்சியில இருக்கிற பிஏ. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இப்ப உட்கார்ந்துட்டு கரண்ட் கட் பண்ணுவாங்க? அப்புறம் நீ எதுக்கு இப்ப இது எதுக்கு இந்த பொய் அப்படின்னா, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது. கரண்ட் எல்லாம் போகுதுல்ல, இதெல்லாம் சரி பண்ணணும்னா எங்களுக்கு உள்ளாட்சியில ஓட்டு போடுங்க. மக்கள்கிட்ட போய் பொய் சொல்றீங்க. பொய் பொய் பொய்யை தவிர அதாவதுங்க நான் ஒரு பெஞ்ச்மார்க் வச்சிருந்தேன். பிஜேபி தான் பொய், மோடி தான் பொய்ன்னு. மோடிலாம் வந்து லாஸ்ட் ரேங்க் கூட இல்ல ஃபெயிலு. இவங்களோட கம்பேர் பண்றப்ப இவங்க சொல்ற பொய் இருக்குல்ல, இவங்க பரப்புற பொய் நீங்க அளவில்லாம பரப்பிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கே நான் ஒரு மோசமான ஒரு அருவருக்கத்தக்க காலமா நான் பாக்குறேன். அருவருக்கத்தக்க காலமா பாக்குறேன் நான். ஒரு அரசு வந்து முதல்ல அந்த 6 மாசம் அப்படிங்கிறது தான் அந்த நரேட்டிவ் கன்சாலிடேஷன் விண்டோ. நம்ம ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். மக்கள் மத்தியில இந்த அரசு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றது அந்த முதல் 6 மாசம். அதுல அந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த் ரொம்ப குரூஷியல். செட்டிங் த டோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் அப்படின்னு. அப்படி முதல் முறையாக தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு.
ஒரு அரச வந்து பல்வேறு பாராமீட்டர்ஸ்ல நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். முதல்ல வந்து பாலிசிஸ் உதாரணத்துக்கு கூட்டு குர்பானி திட்டமா இருக்கட்டும், இல்ல திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக இருக்கட்டும், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்கட்டும், இல்ல அ ஆளுநர் தான் வந்து வேந்தராக இருக்கணும் அப்படிங்கிற இஷ்யூவாக இருக்கட்டும். இந்த மாரி விஷயங்கள்ல பாலிசி டிசிஷன்ஸ்ல இந்த அரசு எப்படி செயல்பட்டிருக்கு? 2வது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னைக்கு வந்து இபி கிரைசிஸ், விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க. செவிலியர்கள் வந்து போராட்டம் நடத்துனாங்க. தண்ணிக்காக மக்கள் போராடுறாங்க. இப்படி பல்வேறு டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல நெறைய பிரச்சனைகள் வந்து வருது. அதை இந்த அரசு எப்படி சமாளிக்குது? 3வது மிக முக்கியமானது ஸ்கீம்ஸ். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பல்வேறு விஷயங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ரூ. 2,500 உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. வேலையில்லா பட்டாதாரர்களுக்கு ரூ. 4,000 குடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எத்தனையோ ஸ்கீம்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கன்டின்யூ பண்றாங்களே தவிர, அத எப்போ ரிவைஸ் பண்ண போறாங்க? அத பற்றியான பெரிய கிளாரிட்டி எல்லாம் எதுவுமே இல்ல. சோ இதெல்லாம் வந்து இந்த 1 மந்த்க்குள்ள இத பத்தி அட்ரஸ் ஆவது பண்ணியிருக்கணும். நீங்க நாங்க லேட்டா பண்றோம், இல்ல அத வந்து மறுசீரமைப்பு பண்றோம் அப்படின்னு சொன்னாலும், அத பத்தின ஒரு கிளாரிட்டி, ஒரு அட்ரஸ் வந்து குடுத்திருக்கணும் இல்லையா? சோ அந்த கிளாரிட்டி எங்கேயாவது மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாலிசியா இருக்கட்டும், நான் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், ஸ்கீம்ஸா இருக்கட்டும். நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப அடிப்படையா கேட்கிறேன். நான் வந்து பெர்சனலா இதுக்குள்ள போல. தன்னுடைய விவாகரத்துக்கே ஒரு கட்சி தான் காரணம்னு சொல்ற ஒரு மனுஷன்கிட்ட எந்த வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க? தன்னுடைய விவாகரத்துக்கு ஒரு கட்சி தான் காரணம் தன்னுடைய அப்பாவை வச்சும், தன்னுடைய இந்த இவைங்க ஆன்லைன்ல கமெண்ட் போடுறவங்கள வச்சும் சொல்லிட்டு அமைதி காக்குற ஒரு மனுஷன்கிட்ட என்ன மாரி ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க? சரி, ஒரு எல்லா அரசுக்குமே 6 மாசம்ங்கிறது ஹனிமூன் பீரியடு. 6 மாசம் அமைதியா இருக்கலாம் தான். ஹனிமூன் பீரியட்ன்னு ஏன் சொல்றோம்னா, ஒரு புதுசா ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணாங்கன்னா 6 மாசம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அவங்களுக்குள்ள சில சின்ன சின்ன சண்டைகள் வரும். சரி நாளே பொண்டாட்டிய போட்டு அடிச்சு ரத்த கலரி ஆக்கி விட்டான்னா, அமைதியா இருப்பாங்களா குடும்பத்துக்காரங்க? அது போல தான் எம்கேஎஸ் அமைதியா இல்லாம பேசுறாரு. இவ்வளவு குற்றம் நடக்குது. நீ குர்பானிக்கு வாய மூடிட்டு இருக்கிற. தண்ணி பிரச்சனை இருக்கு, கரண்ட் பிரச்சனை இருக்குன்னா எங்கள திட்டுறாய்ங்க கம்யூனிஸ்டும், அ வே வே பிசிக்கும். அங்க திட்டுவாங்கன்னு பார்த்தா, எங்க தலைவர் ஒரு நல்லவர். இன்னமும் அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க சொல்றாங்க 6 மாசம் சும்மா இருப்பாருன்னாரு. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறாருன்னு க சண்முகத்துக்கு கோவம் வருது. அப்ப இது நீங்க எங்க சொல்றது? ஐயோங்களே குர்பானிய பத்தி கவலைப்படல. 100 வருஷ கனவு நிறைவேறு. என்ன 100 வருஷம் கனவு? என்ன 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 லாஜிக்னே புரியலன்னு எமன் பிரச்சனை குடுத்தாரு. அப்ப எதுக்கு கவலைப்படணும் விஜய்? விஜய்க்காக கவலைப்பட நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. விஜய் இப்ப எப்படி இருக்காருன்னா, சங்கராச்சாரியார் மாரி உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் வந்து பல்லக்க தூக்கிட்டு, தோள்ல தூக்கிட்டு போறீங்க. விஜய் எதுக்கு கவலைப்படணும்? விஜய் எதுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? குர்பானிய பத்தி இந்நேரம் திமுக ஆட்சியில இப்படி ஒரு தடை வந்து 4 போலீஸ் 4 முஸ்லீம் வீட்டுக்கு போயிருந்தா, ஒவ்வொரு தடவையும் தீக்குள்ள இறங்கி எம்கேஎஸ் வந்து நிரூபிச்சிருக்கணும். ஐயோ! நான் வந்து கொள்கைவாதி, கொள்கைவாதி, கொள்கைவாதின்னு. ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. இது நடப்பது என்ன வலதுசாரி அரசா? அம்பேத்கர், பெரியார் போட்டோ வச்சு தானே ஏமாத்திட்டு இருக்கு இந்த அரசு. கேட்க வேண்டியதுதானே. நீ யாருன்னு கேட்க வேண்டியதுதானே. போய் ரெக்வெஸ்ட் பண்றாரு. பக்கத்துல காங்கிரஸ் கேவலம். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. சதீசன் சொல்றாரு. வந்தே மாதரம் வந்து ஜிஓ தான். வந்தே மாதரம் வந்து லா கிடையாது. நாங்க பாடணும் அவசியம் இல்ல. அசிங்கமா இல்ல உங்களுடைய முதல்வருக்கு? பேசுங்க சண்முகம். வாய திறந்து பேசுங்க. திருமாவளவன் அண்ணன் பேசுங்க. காங்கிரஸ் கூட பேச வேணாம். பேசுங்க ஏதாவது. பத்திரிகைக்காரங்க பேச மாட்டாங்க. யாராவது பேசுங்கப்பா. வாய் இருக்குல்ல. அப்ப நாங்க பேசுறதையும் பேசாதீங்கன்னா என்ன அர்த்தம் இது? அப்ப ஹனிமூன் பீரியட்னா நீ ஏதோ ஒரு வேலை பாக்குற. நீ எங்களுடைய திட்டங்களை தொடர்றது கூட நீயா தொடரல. நீயா தொடர்பேங்கிறதும் ஃப்ராடு. நீ சீரமைப்பு பண்ற வரைக்கும் கொடுக்க மாட்டேன்ன. அதுக்கு தலைவர் அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ கொடுத்துருவோம்னு கொடுத்த. அப்ப உன்னை தொடர வைத்ததும் எங்களுடைய அறிக்கை தான். அப்ப நீ பண்றதையே கொடுக்காம நாங்க பண்ணி வச்சதையும் நீ தொடராம இருக்கிற அதாவது இந்த அரசு வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் ஒரு 50, 60 வருஷம் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்வதற்கான எல்லா வேலைகளையும் நம்ம கட்டி குருவி மாதிரி சேர்த்து வைத்த அனைத்தையும் இந்த அரசு வந்து தூக்கி கொடுத்துட்டு இருக்குது ஒன்றிய அரசு. நீங்க போய் வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு பிரதமர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றது போல மிசாவை எதிர்த்த தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அசிங்கம் நடப்பதை எல்லோரும் இடதுசாரி கட்சிகளாக தங்களை காட்டிக் கொள்பவர்கள் கூட வேடிக்கை பாக்குறாங்கன்னா, இதை விட ஒரு அசிங்கம் மாநில உரிமைக்காக இந்தியாவில் முன்னோடியாக இருந்த ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு கேவலமான ஒரு முதல்வர் போய் பிரதமர்கிட்ட கெஞ்சுறாருன்னா, அதை விட அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு இருக்காது. இதை வந்து வேடிக்கை பார்ப்பதை போல ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் எதுவுமே கிடையாது. இதை வந்து இன்னைக்கு தட்டி கேட்கிற நிலைமையில திமுக மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறதுல எடப்பாடி எடப்பாடிக்கு இருக்கிற இது உங்களுக்கு இல்லையே, சொரணம் உங்களுக்கு இல்லையே. நான் எடப்பாடியே தான் ரொம்ப மோசமா நான் இது வரைக்கும் நினைச்சிருக்கேன். எடப்பாடி திட்டுறாரு. இந்த இதை வந்து எல்என்டியை வந்து திமுக ஆட்சியில போட்டது ஒன்னொருத்தன விளம்பரம் பண்றியா அசிங்கமா கம்யூனிஸ்ட் வாய மூடிட்டு இருக்காங்க. அப்ப எடப்பாடியை விட தரம் தாழ்ந்து போயிட்டாங்களா இன்னைக்கு எல்லாரும்?
அப்ப இது 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 யார் யாருன்னு உண்மை முகத்தை காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த தாவேகா ஆட்சி அமைந்திருக்கிறது. தாவேகாவை விட மற்றவர்கள் இதுல எக்ஸ்போஸ் ஆகிறது தான் எனக்கு ரொம்ப வலி மிகுந்த வேதனையாக இருக்கிறது. வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்ல இதுல. இல்ல பட் தாவேகாவுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய குறைகளை வந்து விமர்சனம் பண்ணும்போது ஒரு கேடயமாக இந்த கூட்டணி கட்சிகள் முன்ன வந்து நிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து ஒரு மாநிலத்துடைய பிரதிநிதி. அந்த மாநிலம் என்ன நினைக்குது? அந்த மாநிலத்துடைய மக்களுடைய ஓட்டம் என்ன? அந்த சோசியல் ஃபேப்ரிக் என்ன? அந்த பொலிட்டிக்கல் கல்ச்சர் என்ன? அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபர் தான் முதலமைச்சராக இருப்பார். முன்பு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா, கொள்கை ரீதியாக நாங்க எந்த சமரசமும் பண்ண மாட்டோம். 2000ல நீ 10,000 கோடி குடுத்தாலும் நான் இத வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. டீலிமிட்டேஷன் அந்த இத வந்து அவர் கொளுத்தி போட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டான்ஸ வந்து அவர் எடுத்தாரு. எதுக்குமே தமிழ்நாடு எங்கள் மீது திணிக்கப்பட்டால் நாங்கள் வளைந்து கொடுக்க மாட்டோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. ஆனா இங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஒரு சிஎம்மா வந்து விஜய் ப்ரொஜெக்ட் ஆறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதற்குமே பேச மாட்டேங்கிறாரு. ஒரு ஒரு அரசுன்னு வந்துட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அக்கவுண்டபிலிட்டி இருக்கு. குறைஞ்சபட்சம் மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஒரு ஃபார்மல் பிரஸ் மீட் அப்படிங்கிறது எதுவுமே நடத்த மாட்டேங்கிறாரு. ஒரு அறிக்கை கூட இப்பல்லாம் வளருது. முன்னெல்லாம் அறிக்கையாவது வரும். இப்ப அதிகாரப்பூர்வ அறிக்கை கூட ரொம்ப கம்மியா தான் வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடிய ஊடகங்களை முடக்கக்கூடிய வேலைகளை ரொம்ப தீவிரமா இவங்க செய்றாங்க. அது ஒரு பேசும் பொருள் ஆகுது. இதெல்லாம் எப்படி பார்க்கிறீங்க? விஜய்யுடைய சைலன்ஸ் வந்து என்ன உணர்த்துது? இல்லங்க. இத முதல்ல ஒரு ஆட்சி, 1 மாசம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. இந்த ஆட்சியின் குறைகள் அப்படின்னு பேசுறதே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா, குறைன்னு 100 குறை சொன்னா, ஒரு நிறையாவது இருக்கிற மாரியான ஒரு ஆட்சிகள தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். மிக மோசமான ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சி, எடப்பாடி ஆட்சிய கூட நம்மலாம் வந்து விமர்சிச்சிருக்கிறோம். ஆனா, நீங்க ஏதோ ஒரு கெட்டதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு 2 நல்லது, 1 நல்லதாவது இருக்கும். ஆட்சியே நடத்தத் தெரியாத, நீங்க அந்த அமைச்சரோட பாடி லாங்குவேஜ பார்க்கணும். அந்த அதிகாரிட்ட போய் நின்னுகிட்டு இடுப்புல என்னமோ விஜய் மாரியே இடுப்புல அப்படின்னா என்ன? அருவருப்பா இல்ல? நீ வந்து தமிழ்நாட்டு அமைச்சரா? புரோட்டோகால் ரூம்ல பாத்ரூம்ல எல்லாம் கொண்டு போய் உன் சிஎம் போட்டோ வைப்பாங்களா? எந்த புரோட்டோகால் சொல்லுது அப்படி? நீ இவங்கள எல்லாம் அமைச்சரா வச்சுக்கிட்டு எங்க இருந்து இந்த நாடு முன்னேறும்? எங்க இருந்து தமிழ்நாடு நீங்க அதெல்லாம் விடுங்க. இதுக்கு தான் நான் முதல்லயே பதில் சொன்னேன். தன்னுடைய விவாகரத்துக்கே பொறுப்பேற்காத ஒரு மனிதன். அதையே ஒரு கட்சி மேல அசிங்கம். உலக வரலாறுல. நீங்க மோனிகா லெவின்ஸ்கி பிரச்சனை எல்லாம் கூட வந்திருக்குது. கிளின்டனுக்கு. யாருமே இன்னொரு கட்சிய தன்னுடைய பர்சனல் விவகாரத்துக்கு காரணம் சொல்லி நான் இதுவரைக்கும் உலகத்திலே நான் படிச்சது இல்லைங்க. மொத ஆளு அண்ணன் தாங்க. அப்ப இப்படி ஒரு ஆள் எப்படிங்க நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வந்து இன்னொன்னு நீங்களே வந்து பிரஸ் மீட் கொடுங்கன்றீங்களே. பிரஸ் மீட் கொடுத்தா என்ன லட்சணமா இருக்கும்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்க இவங்ககிட்ட என்ன மைக்க நீட்டா என்ன காமெடி நடக்குது? போக்குவரத்து துறை அமைச்சருக்கு நீங்க என்ன போக்குவரத்து துறை அமைச்சர்னு ஐசோலேட்டட் கேஸா தாவேக்கால? அந்த போக்குவரத்து துறை அமைச்சருக்கு வோல்வோ பஸ் தமிழ்நாட்டு இதுல கார்பரேஷன்ல ஓடுதுன்னு தமிழ்நாடு போக்குவரத்துல ஓடுதுன்னு எப்படி தெரியாதோ அவர் வந்து ஒரு சோறு அந்த தாவேக்காவனுடைய ஒரு சோறு பதம் அப்படின்னா விஜய் வரைக்குமே விஜய்க்கு என்ன தெரியும்? விஜய்க்கு நீங்க மைக் கொடுத்தா என்ன தெரியும்? நீங்க அரசு தொழில் சார்ந்து நீங்க 2 கேள்வி கேட்டா அப்படியே இது பண்ணிடுவாரோ தள்ளிடுவாரோ பதில் சொல்லி அப்ப எங்க அமைச்சரவை கூட்டம் நடத்தி 436 பாலிசிஸ 75 ஏங்க நிமிஷத்துல அவங்க நான் டிஸ்கஸ் ஜெமினில நேத்து ஒரு பண்ணிருக்காங்க. கேள்வி கேட்கிறேன். ஜெமினி இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இத்தனைக்கு ஜெமினி ப்ரோ வாங்கி வச்சிருக்கேன். ஜெமினி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணது பதில் சொல்ல. ஜெமினியை விட வேகமா இவங்க வந்து அமைச்சரவை கூட்டம் நடத்துறாங்க. என்ன உசேன் போல்ட்டோட வேகமா ஓடுறாங்க அமைச்சரவை கூட்டத்துல. எப்படி இது? அதாவது ஏங்க வாட்டர் ஃபால்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. எவ்வளவு ஒரு அசிங்கம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இதை பத்தி பேச வேணாம் இந்த பக்கம் பார்க்க வேணான்றதுதான் எனக்கு நான் சொல்லிக் கொள்கிற ஒரு ஆறுதலாக இருக்கிறது. வாட்டர் ஃபால் ஃபார் தமிழ்நாடுங்க இது. என்ன ஒரு எங்க இருந்து எங்க விழுந்திருக்கிறோம் நம்ம. படிப்படியான வீழ்ச்சி நமக்கு எப்பயுமே இது தர. இப்ப நமக்கே ஒரு நோய் இருக்குன்னு வைங்க. டாக்டர் ஒரு 6 மாசம் 10 வருஷத்துல ஒரு ஒரு வருஷத்துல செத்துருவன்னு சொன்னா நம்ம 1 மாசம் டினை பண்ணுவோம். ஐயோ எனக்கா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்டன்ஸ் வந்துருவோம். கடைசியில செத்து போயிருவோம். திடீர்னு நாளைக்கு செத்துட்டோம்னா அப்படி இருக்குது தமிழ்நாடு. நீங்க அணைய போற வேலைக்கு பிரகாசமா எரிஞ்ச மாதிரி கடந்த 5 வருஷம் தமிழ்நாடு பிரகாசமா எரிஞ்சிருக்கோம்லாம் நேத்து எனக்கு தோணுது. எம்கேஎஸ் ஆட்சி ஆக எவ்வளவு நீங்க ஏன்னா இது மாதிரி ஒரு ஆட்சி எதுவுமே கிடையாது. இது மாதிரி ஒரு எதிர்த்து நின்ன ஒன்றிய அரசை எதிர்த்து நின்ன ஆட்சி, மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்த ஆட்சி, தொழில் வளர்ச்சி நீங்க எதையுமே அவங்க விட்டு கொடுக்கலங்க. கொள்கையை காட்டி தொழில் வளர்ச்சியை ஏமாத்தல, தொழில் வளர்ச்சியை காட்டி கொள்கையை விட்டு கொடுக்கல. எல்லாத்தையுமே அவங்க பண்ணாங்க. ஒன்றிய அரசு மேல பழிப்போடல. இவ்வளவு மோசமான இது இருக்கிறப்ப அவங்க இதை கொடுக்கல. ஆனால் நாங்க இதை பண்றோம்னு பண்ணாங்களே தவிர எல்லாத்துக்கும் பிஜேபின்னு சொல்லிட்டு பண்ணாம இருந்தாங்களா? ஏதாவது கீழடியை காப்பாத்தி கொடுத்தாங்க. பொருளையை காப்பாத்தி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நம்மளை காப்பாத்தி ஒரு அரண் மாதிரி
எல்லா ஃபயர் வாலையும் இடிச்சு ஆன்டி வைரஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டு இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற லேப்டாப்ல இருந்த ஆன்டி வைரஸ் கேம்ன்ற ஆன்டி வைரஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மக்கள் என்னங்க பண்ண போறாங்க? ஃபுல்லா பிஷிங் வைரஸும் வந்து நீங்க உட்கார்ந்து இருக்குங்க. அப்புறம் இது என்ன நீங்க ஆட்சியில குறை நிறைய பேசவே இல்லை. இது ஒப்பு கொடுத்தாச்சு. இது ஒன்றிய அரசுக்கு வந்து இது விட்டாச்சு. இத குத்தகைக்கு விட்டாச்சு தமிழ்நாட்டை. அப்ப இந்த அமைச்சர்களை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கீர்த்தனா டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடுறது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஒரு அவங்களுக்கு 30 வயசு என்னவோ தான் ஆகுது. நல்லா ஜாலியா இருந்துட்டு போங்க. டிஆர்பி ராஜா மாதிரி வேலை பாருங்க. அதுல பாதியாவது பாருங்க, வேலையை பாருங்க. எல்லாம் இங்க போயிட்டு இருக்குது. அப்புறம் நீங்களும் முற்போக்கு கட்சி தானே, அம்பேத்கர் பெரியார் வச்சிருக்கீங்களே. கீர்த்தனாக நாயுடு சங்கத்துல இருந்து போஸ்டர் வச்சிருக்காங்க. இதே மாதிரி திமுக அமைச்சர்கள் 2-3 பேர் போய் ஜாதி சங்கத்துல பேசினப்ப எவ்வளவு கொதிச்சுச்சு இந்த ஒரு அறிவுசார் சமூகம், இந்த அற சமூகம். நீளம் வாயே இல்ல நீளத்துக்கு. என்ன தச்சிட்டாங்களா? ஒரு இங்கிலீஷ் படத்துல தச்சிருவாங்க வாய், அது மாதிரி தச்சிட்டாங்களா? அப்புறம் ஆணவ கொலை எல்லாம் காதல் விவகார கொலை ஆயிடுச்சு. ஓவர் நைட்ல. அப்ப எங்க இருந்துங்க உருப்படும் வந்து? அப்ப திமுக மட்டும்தாங்க பேசிட்டு இருக்குது. இந்த அடுத்த சட்டசபை இதுல வந்து என்ன பேச போகுது? உதயநிதி என்ன பேச போறாரு? வெங்கடேஷ் என்ன பேச போறாரு? அவ்வளவுதான். இந்த அண்ணாமலையை விட்டுருக்காங்க, அடுத்த டிராஜனை அரிச்சு விட்டுருக்காங்க. விஜய் நல்லா இல்லைன்னா நீங்க அண்ணாமலையை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. உங்களை பத்தி தெரியாது, நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராட். அவன் எல்லா ஃப்ராடும் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி தாமரை சின்னத்துல நின்னா எந்த தமிழனும் தன்னுடைய சொந்த தாத்தா அப்பா நின்னாலே ஓட்டு போட மாட்டான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால விஜயும் அண்ணாமலையும் இறக்கி விட்டுருக்காங்க. இப்ப அடுத்து அண்ணாமலையை தூக்கிட்டு ஆடுவீங்க. விஜய் அண்ணாவை எப்படி எதிர்க்கிறாரு பாத்தீங்களான்னு விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டு வருவீங்க. ஃப்ராடு பண்ணுவாங்க, கொண்டு வருவீங்க. அந்த கர்மத்தெல்லாம் பார்க்கதான் வேண்டி இருக்குது. வேற என்ன? நான் திருப்பி புலம்புறேன்னு நினைக்காதீங்க. பட் ஒரு 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 இன்கேப்பபிள் இன்காம்படென்ட் ஒரு ஆளை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு பொம்மை மாதிரி வச்சு ஏமாத்திட்டு ஜெயலலிதா பிரஸ் மீட் கொடுத்துறாங்க. நிர்மல்குமார் சொல்றாரு, என்ன இந்த மீடியாலாம் எப்போ வந்துச்சு? ஒரு 10 வருஷமா இருக்குமான என்ன குழந்தையா அவரு? இந்திரா காந்தி பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, நேரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நான் 10 வருஷத்துல நடந்ததா? ஏன் கலைஞர் எத்தனை தடவை கொடுத்திருக்கிறாரு? ஜெயலலிதா கொடுத்திருக்கிறாங்க. விஸ்வரூபம் பிரச்சனை கூட ஜெயலலிதா கொடுத்தாங்க. என்ன நீ பார்த்ததே இல்லையா? டிவி பார்த்தது இல்லையா நீ? அப்புறம் ஏமாத்திர உட்கார்ந்துக்கிட்டு கொடுத்துட்டாகணுமான்னு கேட்கிறேன். நீ கூட தான் கொடுக்க வேணாம், போய் உட்கார்ந்துக்கங்க, எல்லாரும் போய் உட்கார்ந்துக்கங்க. பிரஸ் மீட்டே கொடுக்காம எதுக்கு பிரஸ்ன்னு கேட்கறான். அவன் தான் நீ எல்லா ஃபேக் நியூஸையும் போடுறானே. நீ சும்மா கொடுத்தாலே ஃபேக் நியூஸ், எல்லாத்தையும் மிஸ்லீடிங் நியூஸ் ஃபுல்லா போடுறாங்களா? அப்புறம் எதுக்குப்பா பிரஸ் மீட்டு? சோ இது வந்து the state is doomed. இது வந்து புலம்புற பேசதான் இருக்கும். எனக்கு புரியுது, டூ மச் ஆஃப் புலம்பல்னு. ஆனா இதுக்கான சரியான ஒரு வழிமுறையும் கையாண்டு இவங்களை கையாளலைன்னா மக்களை நம்ம குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா எப்பயுமே மக்களுக்கு எதிராதான் நம்ம வந்து அரசியல் செஞ்சிருக்கிறோம். மக்களுக்கு எதிராக தான் அரசு, மக்களுடைய நம்பிக்கைகளுக்கு, மக்களை நசுக்குகிற நம்பிக்கைகளுக்கு எதிராக தான் நம்ம அரசியல் செஞ்சு மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டிய ஒரு கட்சியாக திமுக இருந்திருக்கிறது, திராவிட இயக்கம் இருந்திருக்குது. சாமி இல்லைன்னு சொல்லிதான், சாமி இருக்குன்னு நம்புற கூட்டத்துல சாமி இல்லைன்னு சொல்லிதான் நாங்க ஆட்சிக்கே வந்திருக்கிறோம். அப்ப எதிர்த்து நீச்சல் போட வேண்டியது இது வந்து எப்போதும் விட இப்போது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு திமுகவின் மீதும், திமுக திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீதும் வந்திருக்குது. இதுல எனக்கு ரொம்ப கவலை என்னன்னா, இடதுசாரிகளின் மௌனம், இஸ்லாமிய இயக்கங்கள்னு சொல்லுகிற இந்த ஐயுஎம்எல்லுடைய இந்த அசகாய துதிப்பாடல், இதெல்லாம் வந்து ரொம்ப அறிவுறுக்கத்தக்க வகையில இருக்குது. வேற ஒன்றும் என்னுடைய பார்வை இல்லை. ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின், ஒருவேளை திராவிடம் 2.2 ஆட்சி அமைஞ்சிருந்ததுன்னா இந்த ஒரு மாசத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். நம்மளாம் நம்ம வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருந்துக்கலாங்க. புலம்ப வேண்டிய நேற்று கூட நான் சொல்றேன். இப்ப 10 நாளா ரீல்ஸ் போடுறது, அதை போடுறது, இதை இவங்களோட ஃபேக் நியூஸ பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, தமிழ்நாடு இங்க போயிடுச்சு பாரு, அங்க போயிடுச்சு பாரு, டென்ஷனா இருக்குல்ல. ஒரு நாள்ல பாதி நாள் இதுக்கு ஒதுக்க வேண்டியிருக்குல்ல. நிம்மதியா இருந்துக்கலாங்க. நம்ம ஆட்சி அரசு அதனுடைய வேலையை செஞ்சிருப்பாங்க, மக்கள் அவங்களுடைய வேலையை செஞ்சிருப்பாங்க. என்னைக்கு மக்கள் வந்து அரசை பத்தி ஐயோ அரசு என்ன பண்ண போதோன்னு கவலைப்படுதோ அந்த ஆட்சி நல்ல ஆட்சி கிடையாது. மக்கள் ஆபீஸ் போகணும், மக்கள் வேலை பார்க்கணும், மக்கள் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும், ஸ்கூல்ல சேர்க்கணும், அதை பத்தி தான் மக்கள் நினைக்கணும். மக்கள் ஐயோ இன்னைக்கு இந்த ஃபேக் நியூஸ் வந்திருக்கு, அந்த ஃபேக் நியூஸ் வந்திருக்கு, இதை பண்ணி ஐயோ இதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க, வந்தே மாதிரம் பாடல, இதை பாடல, அதை பாடல, குர்பானிக்கு வெட்ட விடல, இப்படியே நினைச்சு ஒரு மக்களை வந்து மக்கள் நிம்மதியா இருந்திருப்பாங்க. கரண்ட் இருந்திருக்கும், தண்ணி இருந்திருக்கும். நீங்க நன்றியோட இருக்கீங்களோ இல்லையோ, அவர் உங்களுக்கு அவ்வளவு நன்றியோட இருந்திருப்பாரு. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனை, உங்களுக்காகவே இருக்கிற ஒரு தலைவனை இப்படி அசிங்கமா தோக்கடிச்சுட்டு இப்படி கொண்டாந்து ஒரு 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 ஏமாற்று பேர் வழியை கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க. வாயில நல்லா வரும்னு சொல்லக்கூடிய, அதையுமே எழுதி கொடுத்தால்தான் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க. யாரு ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறா? நானே கேக்குறேன். மாற்றம்னா இப்ப லட்டு செய்றீங்க, மாற்றம் வேணும். என்ன இன்னும் கொஞ்சம் இனிப்பா வேணும்னா இன்னும் தானே சக்கரை போடணும். உப்பையா போடுவீங்க மாற்றத்துக்கு? நீங்க உப்பையில கொண்டு போய் போட்டிருக்கீங்க. இனிப்பு செய்யும் போது மாற்றம் வேணும், உப்பையில போட்டிருக்கீங்க. அது உப்பு கறிக்க தானே செய்யும். அப்ப அந்த உப்பு கறிப்பை தான் இப்ப நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இதுல சொல்லக்கூடியது இல்ல. மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போட்டு அவர கொண்டு வந்து முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த 1 மாசத்துல இந்த ஆட்சிய வந்து நமக்கு ஒரு பார்வை இருக்கிற மாரி பொதுமக்களுக்கும் அவங்க வந்து தினம் தினம் வீதியில வந்து போராடக்கூடிய அன்றாட பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மற்ற விஷயங்கள்ல இந்த அரசு என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்குது, அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து மக்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் வந்து இந்த 1 மாசத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். இனி வரும் நாட்கள்ல கூட மக்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்துல தான் இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த இடைத்தேர்தல்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? திமுக வந்து அ தனக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நினைக்குதா? மக்களுடைய இந்த பார்வையில் மாற்றம் வருவதனால், அது திமுகவுக்கு சாதகமா அமையும்னு நினைக்கிறீங்களா? அத நோக்கி திமுக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க, நடவடிக்கை எடுக்குறாங்க, என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? திமுக ஒரு கட்சியாக மட்டுமல்லாமல் ஒரு தீவிரமான இயக்கமாக, அது எப்பயுமே இயக்கமாக தான் செயல்பட்டு இருக்குது. அதனாலதான் தலைவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை விட்டுட்டு டீலிமிட்டேஷன் இதை வந்து கொளுத்தினார். அது ஆனால் இன்னும் தீவிரமாக ஒரு அக்ரவேட்டடாக ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும். ஏன்னா இடைத்தேர்தலுக்குள்ள எல்லாம் மக்கள் மாறுவாங்கன்ற நம்பிக்கைலாம் இல்ல. எப்படி மோடி வந்து ஐயோ மோடியை நம்ம தான் கொண்டு வந்தோம், அப்ப மோடியை தூக்கி சுமக்கணும்னு அந்த மக்கள் எப்படி தங்கள் மேலேயே பொறுப்பை போட்டுக்கிட்டு ஒரு அடிமைகளாக இருந்தாங்களோ, அது போல விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் அப்படியே டக்குன்னு மாறிடும்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கையும் எனக்கு இல்ல. மாற்றம் வரும் தான். அதாவது மக்கள் மனசுல இந்த மாரி மாற்றம் இல்ல. மாற்றம் வரும் தான். ஆனா மக்கள் மனசுல அந்த மாற்றம் இடைத்தேர்தலுக்குள்ளேயே வருமான்ற நம்பிக்கை இல்ல. ஆனால் அதனால திமுக காரர்கள் வந்து மிகப்பெரிய ஹோப்லாம் வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஆனால் இடைத்தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாற்றம் அனுபவிக்கணும். ஏன்னா தமிழ் மக்களுக்கு மேல எனக்கு என்ன, நான் திருப்பி திருப்பி எல்லா பேட்டிகளையும் எனக்கு நானே சொல்லிக்கிற ஆறுதலும், என்னை போன்ற சக மனிதர்கள் சொல்லிக்கிற ஆறுதலும். இப்ப நீங்க கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த மாற்றத்தை, அப்படிலாம் எழுச்சியோட எல்லாம் போடல. 108 தான் கொடுத்தாங்க. நீ இவ்வளவு பொய் சொல்லி இவ்வளவு ஃப்ராடு பண்ணி உன்னை அடிக்கவே இல்லை நாங்க. உன்னை நாங்க அடிக்கவே இல்லை. உன்னை ஒரு மனுஷனாவே நாங்கள் மதிக்காத தேர்தலில் கூட உன்னால் 108 சீட்டு தான் வாங்க முடியுதுன்னா எங்கள் மக்கள் தெளிவாதான் இருந்திருக்காங்க. நாங்க அவங்களை இன்னும் என்லைட் பண்ணாம விட்டோம். நாங்க அவங்களுக்கு உன்னை பத்தி சொல்லாம விட்டோம். அது எங்களுடைய தவறு இருக்கிறதா நான் திருப்பி சொல்றேன். அப்ப நீ ஒன்னும் பெரிய எழுச்சியால பூத்த ஒரு புரட்சி தலைவன் எல்லாம் கிடையாது. நீ நீ வந்து ஃப்ராடு பண்ணி 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிற. உனக்கு உன்னுடைய ஆதரவாளர்கள் அதிதீவிர ஆதரவாளர்களாக, வெறி பிடித்த ஆதரவாளர்களா இருக்கிறாரு. இதுதான் உன்னுடைய பலம். ஆனா அவனுக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த ஓட்டு மாறுவதற்கு டைம் ஆகும். அதற்கான காலம் எடுக்கும். அதற்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தான் ஆட்சி செய்யணும். அதாவது மக்கள் தான். ஏன்னா ஆட்சி 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 செய்யற ஆட்களுக்கு ஆட்சி செய்யாத போது மக்கள் தான் தொடர்ந்து எது எது கரெக்ட், இது போயிருச்சு அது போயிருச்சு. ஏன்னா இவனுக்கு கவலையே இல்லைங்க. இப்போ இப்ப நீட் இந்த சீட்டு போயிருச்சு, ஒன்றிய அரசினுடைய இது இடத்துக்கு போயிருச்சுன்னு உதய் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டாருன்னா இவனுக்கு அதை பத்தியே தெரியலங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு ஃபேக் நியூஸ், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் விஜய்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் எத்தனை நாளாங்க திமுக அரசு கொடுத்துட்டு இருக்குது? அப்ப இவனுக்கு இன்னைக்குதாங்க தெரியுது. இவன் கண்ணு முழிச்சு இன்னைக்குதான் பாக்குறான். அப்ப இன்னைக்குதான் பாக்குறான்னா இன்றிலிருந்து சூரியன் உதிக்க ஆணைன்னு முதல்வர் ஆணைனாலும் நம்புவான் போல் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இவங்க டக்குன்னு மாற மாட்டாங்க. ஆனா தொடர்ந்து வேலை நித்யானந்தா சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் சொன்னதுனால ஒரு 10 செகண்ட் லேட்டா சூரியன் உதிச்சது அப்படின்னு சொன்னீங்கல்ல. சொன்னா நம்புவாங்க. இல்லாத ஒண்ண சொல்லி, வெள்ளை துண்டு போடுறது வெள்ளைக்கார இதுன்னு இல்லாத ஒண்ண சொல்லி அதை நீக்கி அதிரடி உத்தரவு. ஃபேக் நியூஸ். நானும் போய் எல்லா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயும் என்ன ரீல் போடுறேன்னா, எவ்வளவு காசு வாங்குறீங்க, ஜஸ்ட் ஃபார் ஐ வாண்ட் டு நோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், இப்படி எல்லாத்தையும் நான் போடுறது. நீங்க என்ன ஃபேக் நியூஸ், நார்த் இந்தியா சேனல், நார்த் ஈஸ்ட் சேனல் எல்லாத்தையும் காசு அனுப்புறாங்க. எல்லாரும் விஜய் போட்டோவை போட்டு விஜய் ஆணை என்னன்னா, அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா பொதுமக்கள் சொல்லணுமா 1 லட்சம் ரூபாய் போதுதான் விஜய் ஆணையா. இது ஏதாவது நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா நீங்க? ஆனா இன்ஸ்டா ஃபுல்லா வருது. அப்ப நான் கீழே போய் என்ன கமெண்ட் போடுறேன்னா, ஹவு மச் டிட் யூ சார்ஜ் ஃபார் திஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ த மார்க்கெட் ரேட்னு போட்டு விட்டு வந்துடுவேன். இது 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 வந்து இதுதான் என்னால செய்ய முடிஞ்ச குறைஞ்சபட்சது. நம்ம எல்லாருமே இதை செய்யணும்னு நான் வந்து நினைக்கிறேன். இல்லைன்னா இவங்களை நம்மளால ஹேண்டிலே பண்ண முடியாதுங்க. ஒரு பெஸ்ட் மாதிரி இருங்க. நீங்க 4 கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா ஹிட் வாங்கி அடிக்கலாம். வீடே இன்ஃபெஸ்ட் ஆச்சுன்னா நீங்க அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் தான் கூப்பிடணும். அப்படிதான் நான் திமுக கரப்பாம்பூச்சி தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்கு. இல்ல அது மேலயுமே கரப்பாம்பூச்சின்னு சொல்றீங்களே இவங்கள. இல்ல அதையுமே நான் வந்து அண்ணா ஹசாரே மாதிரி, நீங்க எப்பயுமே மக்களோட பிரச்சனையே என்னன்னா, மக்களுக்கு ஒரு நீங்க ஒரு கெட்டவனை இன்னொரு பரிபூர்ண நல்லவனை வச்சுதான் அகற்றுவேன்னா உங்களுக்கு அது நடக்கவே நடக்காதுங்க. நீங்க இவங்களோட பிரச்சனையே அதான். நீங்க அப்படியே மாத்தி போடுங்கடா. ஒரு கூட்டணி ஆட்சி வந்து அங்கதான்டா போடணும். நீ கரப்பாம்பூச்சின்னு ஒருத்தர் வந்து திருப்பி பிஜேபிக்கு தான்டா ஹெல்ப் பண்ணுவான். இதை இவங்களுக்கு சொன்னா புரியவே புரியாது.
இதுதான் திருப்பி 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 மக்கள் ஏமாறுது. கர்ப்பபுச்சின உடனே பாருங்க இளைஞர்களின் புரட்சி, இளைஞர்கள் புரட்சின்னு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது நடந்தா கெட்டவனுக்கு தான் இங்கதான் நடந்திருக்குது. இளைஞர்கள் புரட்சி தான் நடந்திருக்குது. யாருக்கு நல்லது நடந்துச்சு? இதனாலதான் என்னால இவங்கள ஒரு ஒரு இதுதான் ஒரு சரியான. இப்ப எப்படி அண்ணாச்சாரிய வந்தாரோ, அண்ணாச்சாரிய எப்படி உதவி பண்ணாரோ, அது மாதிரி இந்த கரப்பாம்பூச்சிங்கிறது பாஜகவுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது. தேர் கோயிங் டு ஐசோலேட் த ஆன்டி பிஜேபி ஓட்டர்ஸ். அவங்க எல்லாம் எலெக்ஷன்ல நிக்க போறாட்டாங்க. அப்ப இந்தியா கூட்டணியில இருந்து மம்தா இவங்க எல்லாம் கூட்டணி வச்சு நிப்பாங்க. இவங்க நிப்பாங்க. இந்த இளைஞர்கள் ஓட்டு எல்லாம் இங்க போகும். யாருக்கு அது சாதகமாகும்? அவ்வளவுதான். டெமோக்ரஸிங்கிற சாதாரண கணக்கு தானே அது. இது மக்களுக்கு புரியாது, இளைஞர்களுக்கு புரியாது. இதையே வேலை, இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்ப இந்த மாதிரி சூழல்ல தான் எனக்கு என்ன தோணும், அமெரிக்கா மாதிரி பேசாம 2 பார்ட்டி கல்ச்சராவே இருந்தாலே நல்லா இருக்கும். ஒரு ஒரு வலதுசாரி, ஒரு இடதுசாரி போதும். பிரச்சனைனா உனக்கு மாற்றம்னா என்ன? ஆளை தானே மாத்த முடியும். இந்த கட்சியை மாத்துறேன், அதை மாத்தி எதுக்கு மாற்றம்னு நான் கேக்குறேன். நீ நல்லா இருக்கிறத மாத்துவீங்களாங்க? நீங்க நல்லா ஒரு சர்வீஸ், ஏர்டெல் சர்வீஸ் நல்லா இருக்கு. அதை வந்து நீங்க நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நல்லா இருந்தா மாத்துவீங்க. ஏங்க அது எலெக்ஷன்ல மட்டும் வருது உங்களுக்கு? அந்த எண்ணத்தை ஏங்க வந்துகிட்டே இருக்கு? என்ன பைத்தியமாங்க நம்ம? சும்மா இருக்கு, நல்லா இருக்கிறத மாத்திட்டே இருக்குது. அப்ப இப்படி ஏதாவது ஒரு தாட்டை போட்டு போயிருது. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. என்ன மாற்றத்தை விரும்புறாங்க எனக்கு புரியவே இல்லையே. 15 வருஷமா மோடியிட்ட மாற்றத்தை விரும்பல நீ. இவ்வளவு கேவலமா ஒரு கவர்மெண்ட் நடக்குது. 5 வருஷம் அநியாயத்துக்கு நல்லவரா ஒருத்தர் இருந்தாரு. அவரை பிடிச்சு மாத்தி விட்டுட்டு பெரிய புரட்சி பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு ஜனநாயக கேலி கூத்தா இருக்கு. ஆனால் இதுதான் நம்ம தீவிரமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கு. இடைத்தேர்தல்ல பெரிய மிராக்கிள் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. மக்கள் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. இன்னொன்னு, தன்னால் ஜெயிக்க முடியும்னு விஜய் காட்டி இருக்கும் போது இன்னும் சில பேர் வெற்றி பெற்ற கட்சி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த மாற்றம் என்பது விஜய்கிட்ட இருந்து மீண்டும் ஒரு பாசிட்டிவான மாற்றம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இந்த மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதுன்றத தவிர வேற சொல்றதுக்கு இல்ல. தோ கிளீஷேட் அந்த கேள்வியை கேட்கணும். ஆன் a scale of 1 to 10 எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? நான் ரேட் பண்றதே ரொம்ப அசிங்கம் நினைக்கிறேன். நான் முதல்ல அந்த ஸ்கேலுக்கே அசிங்கம் நினைக்கிறேன். ரேட்டிங் மஸ்ட் பி given to someone who works. நீங்க ஆப்சென்ட் ஆனவனுக்கு எப்படிங்க நீங்க மார்க் போடுவீங்க? நீங்க ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாமுக்கு வரணும், எக்ஸாம் எழுதணும், ஃபெயில் ஆனா எனக்கு மார்க் போடணும். நான் வரவே இல்லைன்னா, எனக்கு எலிஜிபிலிட்டியே இல்லைன்னா, அப்ப நீங்க என்னால இதுக்கு மார்க் போடுறதுக்கே நான் வந்து என்னுடைய நாக்குக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா நான் நினைக்கிறேன். இது அதுக்கான தகுதி வாய்ந்த ஒரு அரசு, ஒரு ஆட்சியே கிடையாதுங்க. அது ஒரு அனார்கிசம் மாதிரி, அனார்கிஸ்ட் ரூல் மாதிரி நடந்துட்டு இருக்குது. வேற ஒண்ணும் இதுல சொல்வதற்கு இல்ல. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.